ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் அத்தைக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இந்த விசேஷத்துக்கு யாரையும் நம்ம கூப்பிட வேணாம், சிம்பிளாகவே நம்ம பிள்ளைக்கு நம்ம ஃபங்க்ஷனை முடிச்சுருவோம், ஒரு 20 பேர் கூப்பிட்டா போதும் அப்படின்னதுக்கு எங்கள் அத்தை பேசுனாங்க. எல்லாத்துக்குமே இப்படியே சொன்னால் என்னம்மா பண்ணுறது, எவ்வளவோ செஞ்சுருக்கோம், அதெல்லாம் எப்போ வாங்குறது, இப்போ செஞ்சால் தானே எல்லாமே சாப்பாடு செஞ்சு ஓரளவு நம்ம செஞ்சு வாங்கிக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்கள, இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சரியான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல, அப்படி இருந்தால் தானே நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டு தான் இருந்தாலும் இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கார், நம்ம வெளிநாட்டில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றுமே நம்ம இப்போதைக்கு செய்யக்கூடிய சூழ்நிலையே இல்லை. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் பண்ணுறப்போ எவ்வளவோ நம்மளும் பார்த்து இது பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோது நம்ம வாங்கி செஞ்சுருக்கோம், பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைக்கலை, இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் அவங்களுக்கு எதாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலையை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான டைமுங்கிறது நம்மளுக்கு வேணும் தானே, அதுக்கு தானே இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள, இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அவர் இவங்க பையன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அதெல்லாம் செய்ய வேணாம், அம்மா பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னோடனே, இல்லை என் பேச்சை கேட்குறீங்க கேட்கல இல்லைம்மா, இப்போ 7 வருஷமாக செஞ்சுருக்கீங்க, எல்லாருக்கும் நகையெல்லாம் செஞ்சுருக்கீங்க, பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் செய்யணும் பண்ணணுங்கிறப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு சொல்கிறதெல்லாம் புரியுது, புரியாமலாம் இல்லை அத்தை, நீங்கள் இருந்தாலும் உங்கள் பையன்கிட்ட எதாக இருந்தாலும் பேசிக்கோங்க, நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், இது மாதிரி நீங்கள் எப்படியாச்சும் நம்ம ஒரு விசேஷம் செஞ்சு எல்லாம் வாங்கணுங்க பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் அவர் நான் இங்கே இருக்கிறப்ப நீங்கள் எப்படி பண்ணுவீங்க செய்வீங்க அப்படின்னா, அவன் இருந்தால் என்ன வர முடியலனாலும் ஏன் இங்கே தான் நம்ம தம்பி இருக்கிறான், எல்லாம் அப்புறம் உங்கள் அண்ணன் இருக்கிறாரு, எல்லாரையும் வச்சு செய்ய வேண்டியதா, செஞ்சு எவ்வளோ நம்ம முயற்சி செஞ்சுருக்கோமோ எல்லாருக்கும் முக்கியமானவங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு மண்டபத்தில் சிம்பிளாக பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் வைக்க வேண்டியதான், எத்தனை வருஷம் தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு கிடக்கிறது, அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னோடனே, எனக்கு அத்தை சொல்கிறதும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளும் 7-8 வருஷமாக செஞ்சு எல்லாம் வாங்கினா தானே புதுசாக இனிமேல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். பழையதே நம்ம செய்யாமல் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க எப்போ செய்கிறது, நம்ம எப்போ இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் சரி வேண்டாம், நம்ம இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியறதுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என் பையன் சொல்கிறதுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் நான் சொல்லிட்டேன், சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணால் தான் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரி ஓகே, நம்ம நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு எங்கள் அத்தை சொன்னாங்க, என் பையன்கிட்ட நான் பேசிக்கிறேம்மா, நீ ஒன்றும் இது பண்ணாத, நம்ம இதை நல்ல முறையில் பெரிய அளவில் தான் செய்யணும், இதெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சு இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி அதெல்லாம் செய்கிறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளால் இப்போதைக்கு பண்ணுறதுக்கான இதை வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் எப்படியும் அவங்க பையன் சம்மதிக்க மாட்டார். அவர் ஒரு விஷயத்தில் பிடிச்சிட்டாருன்னா அதே இதில் தான் இது பண்ணுவார், அவர் மாற மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் என்னமோ தைரியமாக சொல்கிறாங்க, நம்ம செய்வோம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக சொல்கிறாங்க. பார்ப்போமே என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு இருக்க வேண்டியதான்.